नमस्कार, मैं हूं आपके साथ दीपिका नरुका और आप देख रहे हैं न्यूज़ 21। रुक करेंगे आज के कुछ खास खबरों का। जिलाध्यक्ष ने घोषणा की है कि पलानी के निकट भारतीय जनता पार्टी के प्रभारी महादेवरन को पार्टी की मूल जिम्मेदारी से मुक्त कर दिया गया है। डिंडीगुल जिले के पलानी के पास पुष्पथुर पंचायत अध्यक्ष के पति सेल्वरानी भारतीय जनता पार्टी के थोपट्टी पश्चिम संघ के पर्यवेक्षक और जिला सचिव रहे हैं। इस बीच महिला ने समीनाथपुरम पुलिस स्टेशन में शिकायत दर्ज कराई। उसने कल चेलवी के साथ अनुसूचित और व्यवहार किया, जो आज पलानी के पास समीनाथपुरम पंचायत यूनियन मिडिल स्कूल में नाश्ता कार्यक्रम के प्रभारी के रूप में कार्यरत है। इसके बाद समीनाथपुरम पुलिस अधिकारी मामले की जांच कर रहे हैं। भाजपा प्रभारी द्वारा महिला से अभद्रता करने की घटना से क्षेत्र में काफ़ी सनसनी फैल गई है और पेरानी क्षेत्र में इस बात की चर्चा जोरों पर है कि चुनाव के दौरान ऐसी घटना हुई। வணக்கம்ங்க. நான் காலை உணவு திட்டத்தில் சாமிநாதவரம் புஷ்பத்து பஞ்சாயத்து சாமிநாதவரத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேங்க. நான் இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போனேங்க. வேலைக்கு போன இடத்துல எங்கள் பிரசிடண்டோட ஹஸ்பண்டு மகுடீஸ்வரங்கிறவர் என்னை வந்து, நீ எத்தனை பேர்த்துக்கு சமைக்கிற, என்ன விவரம் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு, எத்தனை பேர் வந்து சாப்பிடுவாங்கன்னு கேட்டாருங்க. நான் 35 பேர் தான், இன்றைக்கி 4-5 மட்டும்தான் ஸ்கூலுங்க. அதனால் அந்த 4-5க்கு உண்டான குழந்தைகளோட எண்ணிக்கை மட்டும்தான் நான் சொன்னேங்க 35 பேருன்னு. அதுக்கு என்னன்னாரு அவர், நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, எத்தனை பேர் கணக்குங்கிறது எனக்கு தெரியாது, எத்தனை பேர் சாப்பிட்றாங்கிறத எனக்கு கணக்கு, அதனால் நீ எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டாருங்க. அந்த 35 பேரே தான் வருவாங்க, நீங்கள் வேணாலும் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. 2 ஸ்டெப்பு வண்டியில் போனவர் மறுபடியும் நிப்பாட்டி என்னை வண்டியில் ஏறுன்னு சொன்னாருங்க. வண்டியில் ஏறுன்னு சொன்னவர்கிட்ட சரி நான் வண்டியில் ஏறி ஸ்கூலுக்கு போய் உள்ளே போய் ரூமை பார்க்கணும்னு சொன்னங்காட்டி தான் நான் வண்டியில் ஏறினேங்க. அந்த ரூமுக்கு உள்ளே போனவனே முதல்ல டோரை சமையல் கட்டு டோரை வந்து திறக்காதேன்னாருங்க. நான் சமையல் கட்டு டோரை வந்து திறந்து விட்டங்காட்டி எதுக்கு திறந்த அப்படின்னு கேட்டாருங்க. நான் வந்துட்டு நான் டோரை திறந்து தான் எப்பயுமே வேலை செய்வேன், அதனால் நான் டோரை திறந்து தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேங்க. அப்புறம் மறுபடியும் காயை காட்டுன்னு கேட்டாருங்க. காய் இதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் அரிசி காட்டு, பருப்பை காட்டுன்னு கேட்டாருங்க. அது இன்னொரு ரூமுக்குள்ளே இருக்குங்க. அந்த அரிசி பருப்பை காட்டி இது பண்ணுறதுக்குள்ள என் கட்டை விரலை கொண்டு வந்து வாய்க்குள்ள என் காயமாயிருக்குதுங்க. அந்த காயமானதில் வந்து உள்ளே வச்சு சூப்பருக்கு வந்தாருங்க. நான் தட்டி விட்டேன். அப்போ அவர் தண்ணி போட்டிருந்தாரு. தண்ணி போட்டிருக்கிறத பார்த்துட்டு நான் தண்ணி போட்டிருக்கிறாருன்னு நான் விலகிறக்குள்ளே என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க. கட்டி பிடிச்சவரை நான் பிடிச்சி தள்ளி விட்டு போட்டு பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் பேசிட்டேங்க. இந்த நிலைமை எனக்கு வந்த நிலைமை மற்ற எல்லாத்துக்கும் எத்தனை பேர் பாதிப்பாத்துட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆதங்கம் என்னால் மீளவும் முடியல, ஒன்றும் முடியல. இப்படித்தான் நடக்குமா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள? இப்படித்தான் பண்ணுவாங்களா? எனக்கு இதுக்கு மட்டும் தீர்வு மட்டும் காங்க சொல்லுங்க. வேற எதுக்கும் நான் கேட்கல, எதுக்கும் பிரச்சாரம் பண்ணமுடியல, ஒன்றும் இல்லை. எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தில் நாங்கள் துயரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். மனவேதனை எவ்வளவு இருக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் குடும்பத்தையும் பார்த்து, மற்றவங்களையும் பார்த்து, குழந்தைகளையும் பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏன் எங்களை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்றாங்கன்னு கேட்டு நீங்களே முடிவு சொல்லுங்க. எனக்கு உண்மையை ஆதங்க அடங்கவும் மாட்டேங்குது. எனக்கு அதால் கையில் கிடைச்சாலும் நான் என்ன